வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில பாஜகவினுடைய பாலியல் ஜல்சா ஸ்டோரி தாங்க பார்க்க போறோம். தெருவில் போற பெண்களை எல்லாம் இழிவு செய்கிற வேலையை தொடர்ந்து பேசுறாங்க. நேத்து நம்ம தோழர் ஜோதிமணி கரூர் எம்பி அவங்கள அவ்வளவு ஆபாசமா பேசியிருக்கோம். காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு ஆபாசமா பேசியிருக்கான். ராகுல் காந்தியோடு சேர்த்து வச்சு பேசியிருக்கான். எனக்கெல்லாம் சட்டம் கழுத்தை ஒடிச்சு போட்டுடலாம் போல கோவமா இருந்துச்சு அந்த ஆடியோ கேட்கும்போது, அந்த வீடியோ பார்க்கும்போது. நீங்களும் பார்ப்பீங்க என்ன நடக்கிறது தோழர்களே. தொடர்ந்து இந்த பாஜக கும்பல் பெண் குழந்தைகள் மீது அச்சுறுத்தும்படியான பாலியல் தொழில் நிகழ்த்தும். தமிழ்நாட்டிலேயே ஒரு 5-6 பீஸ் போன ஆண்டு மட்டும் 15 வயதுக்கு உட்பட்ட குழந்தைங்களை பாலியல் வல்லுறவு செய்து ஜெயில உட்காந்து கழித்து நின்று இருக்குங்க. இது பாஜக தலைவர்கள். இன்னும் சொல்ல போனா இந்தியா முழுவதும் பாஜகவினுடைய தலைவர்கள் குழந்தைகளை அபியூஸ் பண்ணத தனியாவே டைரி போடலாம், அவ்வளவு பண்ணிருக்குங்க. இதை தாண்டி வேலை கெட்டு வர்ற பெண்கள், உயர் அதிகாரத்துல இருக்கிற பெண்கள், அப்புறம் கட்சிக்குள்ள இருக்கிற பெண்கள், இவங்க எல்லாம் பாலியல் வல்லுறவு செய்த லிஸ்ட் தனி. அதனாலதான் இந்த கும்பலை பாலியல் ஜல்சா கும்பல் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சிருக்கோம். கேரளாவில் என் வீட்டுல பெண்கள் இருக்காங்க, பாஜக ஓட்டு கேட்டு வராதுன்னு போடு வச்சு புளிச்சுன்னு துப்புனாங்க. அதுக்காக காரணம் தொடர்ந்து பெண்களை பாலியல் பண்டமாக பார்க்கிற கேடுகட்டத்தனத்தை வைத்திருக்கு இந்த கும்பல். அதுல முந்தா நாள் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களோடு திரிசாவை சேர்த்து வச்சு பேசினாங்க. நம்ம அதை பார்த்துட்டோம். பாஜக கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றாரு, நயினார் நாகேந்திரன், அவர் வீட்டை விட்டு வெளியே வரணுங்க அப்படின்னு சொன்னா பரவாயில்ல, பனையூரை விட்டு வெளியே வரணுங்க பரவாயில்ல, ஆனா திரிசா வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு சொன்னா என்னங்க இது? உங்களுக்கு ஆவுனா ஆம்பளை பொம்பளை தான் ஞாபகம் வரும், இல்லைன்னா பாலியல் விஷயம் தான் ஞாபகம் வரும். இது என்ன மாதிரியான கேரக்டர் இதுங்கெல்லாம்? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடுமையான எதிர்ப்பு தமிழ்நாடு முழுவதும் வந்தது. நாம உட்பட கடுமையா எதிர்த்து வீடியோ எல்லாம் போட்டோம். அதுக்கப்புறம் நயினார் நாகேந்திரனுக்கு கொடசலாய் போச்சு. போராட வரெல்லாம் பத்திரிகைக்காரங்க புடின்னு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்கட்சிகள் இருக்கிற அத்தனை பேரும் நயினார் நாகேந்திரனுக்கு எதிராக, விஜயை எப்பவுமே ஆதரிக்காத ஆட்கள் கூட இந்த விஷயம் தப்பா இருக்கு, நீங்க இப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு பேசியிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா நயினார் நாகேந்திரனுக்கு நம்ம அண்ணாமலை போன் பண்ணாராம். இது தப்புனா மன்னிப்பு கேட்டுருங்கன்னு சொல்லிட்டாரு போல இருக்கு. அண்ணாமலை என்ன யோகியம் நமக்கு தெரியும்ல. அண்ணாமலை மேல தனிப்பட்ட அலிகேஷன்ஸ் இருக்கு, அது வேற, அது அவரு பார்த்துக்கிட்டோம். ஆனா அவர் மேடையில உட்கார்ந்து மைக்க ஆஃப் ஆயிருக்குன்னு நம்பிக்கிட்டு என்னடா அண்ணன் தம்பி 2 பேரும் சேர்ந்து ஒத்த பொம்பளை வச்சிருக்காங்கன்னு கேட்டாரு. ஞாபகம் இருக்குங்களா? அந்த கும்பல் தான் அது. உள்ள வர்ற பெண்களுக்கு நாங்க கதவெல்லாம் திறந்து வச்சுதான் நான் உட்காருவேன், என் ஆபீஸ் நான் பூட்டியே உட்கார மாட்டேன் அப்படின்னு பெண்களை மேலும் இழிவுபடுத்தினவர் தான் அப்படி. அதுவும் குஷ்பு அக்கா, காயத்ரி போன்றவர்கள்லாம் உள்ள வந்தாங்கன்னா கதவை திறந்து வைப்பேன் அப்படின்னு நடிகைகளை அசிங்கப்படுத்துறதா அவர் அப்படிதான். இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அண்ணாமலை யோகியம்லாம் கிடையாது. அந்த அண்ணாமலை மன்னிப்பு கேட்டுருங்க, தேர்தல் வரப்போன்ற பரப்புல இருக்கு, யாருடைய மனசையும் புண்படுத்தணும்னு நான் சொல்லல, அதனால நான் வந்து வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாப்ல. இது சொன்ன முந்தா நாள் சொல்றாப்புல நேத்து திரிசா வந்து கடுமையான விமர்சனத்தை முன் வச்சாங்க. இதெல்லாம் ஒரு பொது வெளியில இயங்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவர், அரசியலில் உயர் பொறுப்பில் இருப்பவர் இப்படி பேசலாமா? மொட்டையா தான் போட்டிருந்தாங்க. அரசியலில் உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்றதை விட, அரசியல்ல இருக்கிற பாஜகவில் இருக்கிற நயினார் நாகேந்திரன் இப்படி பேசியிருக்க கூடாதுன்னு பேசுறதுல என்ன தப்பு? உங்களுக்காக ஊரே பேசுது. விஜய சேர்த்து வச்சு பேசுறாங்க. விஜய் கோவப்பட்டாரா? விஜய் வெளியே வந்து பேசினாரா? எனக்கு பிரச்சனை இல்லைங்க, என்னுடைய நடிகர், சக நடிகர், அவங்களை இவ்வளவு அசிங்கமா பேசிட்டீங்கல்ல, இது எப்படி நியாயம் அப்படின்னு கேட்கலாம்ல. எவனும் கேட்கல, பேசாம இருந்தானுங்க. சரி, இது முந்தா நாள் இந்த அம்மாவும் பயங்கரமா வெளியே வந்து அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டோன்னு நம்பிட்டு போயிட்டாங்க திரிசாவும். இந்த திரிசா அவங்கள வந்து இன்னைக்கு மட்டும் இல்ல, அவங்களும் விஜய் அவர்களும் ஒரு போட்டோவை லிப்ட்ல போட்டிருப்பாங்க. லிப்ட்ல எடுத்த போட்டோ, அந்த லிப்ட்ல எடுத்த போட்டோவை வச்சு ஒரு பெரிய ஒரு ஆராய்ச்சியே பண்ணிட்டு இருந்துச்சு இந்த கும்பல். பாருங்களேன், திரிஷா சொன்ன வாழ்த்து வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்து வைரலா அதுதாங்க ஓடிட்டு இருக்கு. ஓகே, பார்த்தா ஏதோ ஒரு லிஃப்ட் மாதிரி தெரியுது, அது உள்ளார நிக்கிறாங்க, இவங்க உள்ள இருந்தே ஸ்டில் எடுத்திருக்காங்க, அதை தான் அவங்க போட்டிருந்தாங்க. பட் அதை பார்க்கும்போது அவங்க சமூகத்துக்கு ஏதோ ஒரு செய்தியை கன்வே பண்ண வர்றாங்கிறது தெரிஞ்சது. என்ன கொடுமைங்க, ஒரு லிஃப்ட்ல போட்டோ எடுத்தா அதை வச்சு 1.5 மணி நேரம் பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு அடுத்தவன் பொழப்பவே உத்து பார்த்துட்டு திருறாங்களோ தெரியல, பின்னாடியே அலைஞ்சு திருறாங்களோ தெரியல. இதுல ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணுங்க, உண்மை உருண்டுதான் போகும், மெதுவா போகும், பொய் பறந்து போகும். நேத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கரூர்ல ஜோதிமணி அவர்கள், அங்கதானே எம்பி,
பாஜக கும்பல் அவ்வளவு கேவலமா பேசியிருக்குங்க. திரிசா வீட்டுல இருந்து வெளியே வாங்கன்னு சொன்னதுக்கு நம்ம போட்டு பொழந்தோம். அடுத்த நாள் இவன் என்ன பண்றான், ஆளு செந்தில்நாதன் பேரான், பாஜகவினுடைய கரூர் மாவட்ட தலைவரா. அந்த ஆள் என்ன பேசுறான் மேடையிலனா, உண்மையிலேயே கழுத்து திரிகிறலாமான்னு கோவம் வருங்க. ஒரு ஜோதிமணி ஒரு சாமானிய குடும்பத்துல இருந்து வந்து, ஒரு விவசாய குடும்பத்துல இருந்து வந்து, தனிப்பெண்ணான அவங்க அம்மாவால வளர்க்கப்பட்டு எந்த பெரிய பொருளாதார பின்னணியும் இல்லாம வளர்ந்து இன்னைக்கு எம்பி ஆயிருக்காங்க. அவங்கள கருத்தியலா எதிர்கொள்ள முடியலன்னா இந்த பீசுங்க எப்படி சொல்லுதுங்க அங்க உட்காந்துக்கிட்டே, ஜோதிமணி வெளிநாட்டுக்கு நாடு கடத்திடணுமா? பொம்பளைங்களை கையை பிடிச்சிருக்கிற நீங்க எல்லாம் உள்நாட்டுக்குள்ள உலாவிட்டு இருப்பீங்க. இதுல ஜோதிமணி மாதிரியான ஆட்கள்லாம் வெளியே போயிடணுமா, நாடு கடத்திடணுமா? ஜோதிமணி எல்லாம் யார் தெரியுமாங்க? பாருங்க, அவன் பேசுனதவே கேட்டுருங்க. அதை நம்ம வாயால சொல்ல முடியாது, கேளுங்க. ஜோதிமணி அவர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட வேண்டும். ராகுல் காந்தியோட ஸ்டெப்னி இந்த பாராளுமன்றம் இந்த மாதிரி ஆளுகளை இந்த நாட்டை விட்டு நம்ம நாடு நடத்தணுங்கிறதா எங்களுடைய. ஏன்னா எதுக்கு வேணாலும் புரிஞ்சிருச்சு, அது சேலை எழுத்து நிக்கிற கூட தயாரா இருக்கும். அப்படிப்பட்ட ஈனம் பிறகு இந்த காங்கிரஸ் பாராளுமன்ற உறுப்பினர் பாத்தீங்கல்ல, யாரோட? ராகுல் காந்தியோட சேர்த்து வச்சு பேசுறான். இந்த பக்கம் அந்த அம்மா என்னத்தையும் செய்ய தயாரா இருக்கும், அவுத்து போட்டு நிக்கும் அப்படின்றான். வாயிலே அடிச்சு உடைச்சிருக்கிற வேணா வாய. எனக்கு உண்மையிலே கோபமா இருக்குங்க. இந்த கும்பல்லாம் எப்படி தெரியுங்களா, ஒன்னுத்துக்கு லாயக்கு இல்லாத அரசியல் தெளிவற்ற ஒரு 4 வார்த்தை சேர்த்து பேச தெரியாத ஒண்ணும் இல்லாத கும்பலுங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுங்களா, இந்த பெண்கள் அரசியலா இருக்கிறத இவங்களால ஏத்துக்க முடியல. 2வது அடிச்சு ஆடுறத இவங்களால ஏத்துக்க முடியாது. பெண்கள் கருத்தியலா வலிமையா இருந்தா இந்த கும்பலால ஏத்துக்க முடியாது. பெண்கள் வலிமையா இருந்தா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியலன்னா ஆபாசமா திட்டுறது, அவங்க கேரக்டரை பத்தி பேசுறது. நீ பேசணும்னு இங்க என்ன சர்வன்னு இறங்கிருமா? 2019 நான் கொடுத்த கேஸுங்க, 2022 திரும்ப அதை புதுப்பிச்சு கேஸ கொடுத்தேங்க. இப்ப போயிட்டு இருக்கு. கதர்றானுங்க வந்து காலில் விழுகிறோன்ற குடும்பத்தோட இதே பாஜக கும்பல அன்னைக்கு பேசும்போது எழுதும்போது இனிச்சிச்சு போல இருக்கு. எனக்கு என்ன கோபம்னா, பெண்களை கருத்தியலாக எதிர்கொள்ள முடியல, நாங்க கேட்கிற கேள்விக்கு பதில் இல்ல, அல்லது நாங்க பேசுற கருத்துக்களை சகிச்சுக்க முடியல அப்படின்னா உடனே ஆபாசத்துல ஏத்திடுவோம். ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உண்மை உருண்டுதான் போகும், பொய் பறந்து போய் மக்கள்கிட்ட சேரும். இவன் ஒரு பெண்ணை எதிர்கொள்ள முடியலனா, ஒரு தலைவரை எதிர்கொள்ள முடியலனா, ஒரு ஆளுமை மிக்க ஒரு பேச்சாளரை கருத்தாளரை எதிர்கொள்ள முடியலனா, ஒரு செயல்பாட்டாளரை எதிர்கொள்ள முடியலனா, இந்த பெண்கள் மீது இந்த கும்பல் வைக்கிற முதலும் கடைசியான குற்றச்சாட்டு, அவ ஒரு மாதிரியா, அவ தெருவுல நிப்பாயா, அவ ஒரு விபச்சாரியா, அவ வந்து காசுக்காக எதையும் பண்ணுவாயா அப்படின்னு சொல்லிவிட்டு போறதான். இதுல என்னன்னா, அரசியல் தெரியாத அரைவேக்காடுகளும் பதில் சொல்ல தெரியாத பதறுகளும் இப்படி பதறுவான். அதனால இவனுங்கெல்லாம் வளர்த்து விட்டா என்ன பிரச்சனை அப்படின்னா, வருங்காலத்துல நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சகோதரிகள், குழந்தைகள், பேரம்பேத்திங்க அரசியல் பக்கமே வர முடியாது. இப்படியே நோண்டிட்டு இருந்தா, இப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா, எங்களை போல டே நீ என்ன வேணாலும் பேசுடா டே அப்படின்னு நொட்டாங்கையில அடிச்சுட்டு போக மாட்டாங்க, பயந்து போயிடுவாங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். அப்ப அந்த குழந்தைங்க அரசியலுக்குள்ள வர்றது சிக்கலாயிரும். இப்பயே அதை தடுத்து நிறுத்தியாகணும் தோழர்கள்.